தாதி பிரகாஷ் மணியுடன் என்னுடைய அனுபவங்கள் என்று சுதேஷ் டிடி அவர்களின் பகிர்ந்து கொள்ளல். ஓம் சாந்தி. குளோபல் பத்திக்காக வாழ்த்துக்கள். நான் தாதி பிரகாஷ் மணியுடன் ஞாபகங்களை நினைவு கூறுகின்றேன். அதாவது குளோபல் பக்தி என்றால் ஒத்திசைந்த ஒற்றுமை, அதாவது எல்லோருடைய இதயங்களை குறிக்கின்றது. எவ்வாறு நாம் லேசாக இருத்தல் மற்றும் சந்தோஷமாக இருத்தல் என்பதை அதை காட்டுகின்றது. அதன் உதாரணமாக தாதி பிரகாஷ் மணி இருந்தார். அவருடைய சக்தி மற்றும் லேசான தன்மையும் சமநிலையாக இருந்ததும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது. அவர் பேரானந்த வாழ்க்கையை வாழ்ந்ததுடன் மற்றவர்களும் அதை வாழ்வதற்கு உதவி செய்தார். மிகவும் லேசாக இருந்தார், மிகவும் இலகுவாக இருந்தார். ஒவ்வொரு நாள் இரவும் நாங்கள் அவருக்கு மாலை வணக்கம், இரவு வணக்கம் சொல்வதற்கு செல்வோம். அவை நாங்கள் சில நேரில் பல பேர் ஒன்றாக இருப்போம். அப்பொழுது பல குமாரிகள் நாங்கள். அப்போ அந்த நேரத்தில் அவரிடம் நாங்கள் குட் நைட் செல்லும் பொழுது அவர் அடுத்த நாள் முரளியினுடைய சாராம்சமும் கேள்வி பதிலையும் எங்களுக்கு வாசித்து விட்டுட்டு அனுப்புவார். அதன் ஆசீர்வாதமும் சில நேரத்தில் வாசித்து காட்டுவார். அது அப்பொழுது ஒவ்வொரு நாளும் நாங்கள் அப்படி போகிறது. அதை நாங்கள் தாதியிட கீதா பாட்சலான்னு நாங்கள் சொல்லுவோம். இரவில் அதை தாதியனோட குட் நைட் கீதா பாட்சலை என்று நாங்கள் சொல்லுவோம். அங்கு நாங்கள் நல்ல சந்தோஷமான அனுபவங்களை தாதி என்ன மாதிரி எண்ணங்களோட படுக்கிறானதெல்லாம் நாங்கள் படித்து கொண்டோம். அவளோட ரகசியம் வேறு என்னவென்று சொன்னால், அவட்ட கேட்ட அவன் தான் ஒரு நாள், தாதி இவ்வளோ வேலையெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க காலை நாள் பூராக, ஆனால் நீங்கள் ரொம்ப லேசாகவும் இலகுவாகவும் இருக்கிறீங்களே தாதி, எப்படி? இப்போ தாதி சொன்னாவாம், நான் ஒரு நாளுமே களைப்படைகிறேல, நான் ஒன்றுமே செய்கிறேல தானே, பாபா தானே எல்லாத்தையும் செய்தார், நான் அவரோட இருந்து எல்லாத்தையுமே சந்தோஷமாக அனுபவம் செய்தேன்னு சொன்னேன். அவருடைய லேசுத்தன்மைக்கு அதுதான் காரணம். அது அடுத்த நாள் காலையில் மிக தூய்மையான எண்ணம் இருக்கும். தன்னுடைய வீட்டில் தன்னுடைய அறையில் நாங்கள் காலை வணக்கம் சொல்வதற்கு போவோம். அவள் வகுப்புக்கு முன்னாலேயும் போனாலும் அவள் அந்த நேரத்தில் சாரி உடுத்து தங்களுக்கு சொல்லி கொண்டிருப்பா. எங்களுக்கு முன்னாலே சாரி உடுத்து தயாராகி கொண்டிருப்பா. அவன் அதே நேரம் பகிர்ந்து கொள்வாவாம். தன்னுடைய அன்பான எண்ணங்களை பகிர்ந்து கொள்வாராம். பாபாவோட இருந்த தன்னுடைய அனுபவங்களை அமிர்த வேளையில் அவர் வரலாற்று மண்டபத்திலே பின் கதிரையில் அமர்ந்திருப்பாராம். ஒவ்வொரு வர வர அவர்களை திருஷ்டி கொடுப்பாவாம். அதே நேரம் கோட்சாட்டில் இருந்திருப்பார். கோட்சாட்டில் இருக்கும் பொழுதும் அவர்களுக்கு எல்லாரும் நல்ல ஒரு வரவேற்கிற உணர்வை கொடுப்பாரு. அவை அந்த மாதிரியான சந்தோஷமான அனுபவத்தை எல்லாரும் உருவாக்குவதற்கு என்ன சிறப்பியல்பை நான் பார்த்தேன்னு சொன்னால், அவர் குமாரர்கள் நிறைய பேரை உருவாக்குறதுக்கு அல்லது அவர்களை முன்னேறுவதற்கு தாதி ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்தார். நிறைய சகோதரிகள் தான் இருந்தாங்க, யங் குமாரர்கள், இளைய குமாரர்கள் கொஞ்சம் பேர் தான் இருந்தாலும் அவர் சொல்வாவாம், நான் குமாருக்கா, நான் குமார்களின் கா, அந்த குமாரண்டா பிரதர்ஸ் தானே, அப்போ அதை நான் குமாரர்கள் இருக்கணும் எனக்கு விருப்பம்னு சொல்லி நிறைய குமாரர்கள் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அவர் கொடுத்து கொண்டிருந்தார். பிக்னிக் கூட்டிகிட்டு போவாங்க, அவர்களோட ஒன்றாக நடந்து போவாங்க, அதோட அவர்களோட விளையாடுவாவாம். ஒரு நாள் ஒரு பிக்னிக் டைமில் தாதி குமார் எல்லாருமே மியூசிக் ப்ளே பண்ணி கொண்டிருந்தாங்க. தாதி ட்ரம்பேட்டை தூக்கி தான் ஊதினாவாம். அதாவது அர்த்தம் என்னன்னு சொன்னால், அவள் பையங்களோட பையங்களாகவும் சிஸ்டர்ஸுக்கு சகோதரிகளுக்கு மூத்த சகோதரியாகவும்
எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொண்டார். அது ஒரு முழுமையான ஒரு தூண்டுதலை கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தனால் குடும்ப உணர்வு ஏற்படுத்துறதுக்கு என்ன செய்வாங்கண்டா மதுவனத்தில் வகுப்பில் வந்திருந்து ஒரு தாய் குழந்தைகள்கிட்ட கேட்குற மாதிரி இன்றைக்கு என்ன உங்களுக்கு சாப்பிட விருப்பம், உங்களுக்கு குலோப் ஜாமுன் விருப்பமா, எல்லாம் என்ன வேணும்டவே சொல்லிச்சு. நம்ம உடனே போலி தாதி இங்கே வாங்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, போலி தாதி இன்றைக்கு நீங்கள் குலோப் ஜாமுன் செய்யுங்க, இன்றைக்கு நீங்கள் சமோசா செய்யுங்க, அப்படி இன்றைக்கு சிப்ஸ் செய்யுங்க, அப்படி அவர் அன்றைக்கு சொல்லுவார். அது ஒரு நாளுமே அது ஒரு பிக்னிக் மாதிரி எங்களுக்கு ஆயிருந்தது மதுவனத்தில். எல்லாருமே தாதி ரொம்ப லேசாகவும் எப்பயுமே ஒளி இருப்பார். லண்டனுக்கு தாதி வந்திருந்த நேரத்தில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அவர் லண்டன் குளோபல் கோஆபரேஷன் ஹவுஸ் திறப்பு விழாக்கு வந்திருந்தார். அப்போ கொடியேற்றும் பொழுது அவர் நடனம் ஆடினார். தாதி ஜானையும் அவன் சேர்ந்து நடனம் ஆடிச்சுனாமா. ஆடை 2 பேரும் இருந்தவையாம். அப்போ ரொம்ப உற்சாகமா சகோதரர்களையும் உளுத்த ரமேஷ் பாய் வந்திருந்தாராம், ஓம் பிரகாஷ் பாய் இந்தூர்லேருந்து வந்திருந்தார், புர்ஜ்மோகன் பாய் வந்திருந்தாரு. அவர்கள் எல்லாத்தையுமே ஆட வைக்கிறதுக்கு அப்படியாவது உற்சாகமாக அவங்களை தூண்டி கொண்டு இருந்தாவா. ஒரு குதூகலமாகவும் இருப்பா, அதே குழந்தையாகவும் இருப்பா. அதே நேரம் சரியான அதிகார தோரணையும் அவர்கிட்ட இருக்குது. சில நேரத்தில் சிரேஷ்டமான சகோதரிகளோட அவர்கள் ஒன்று உடல் மீட்டிங் வைக்கும் பொழுதும் அவர் ஒரு ஒத்திசைவான தீர்மானங்கள் எடுப்பார். நல்ல ஒரு தீர்மானிக்கும் சக்தி இருக்கின்றது. அவர் ஏதாவது ஒரு கருத்துக்களை கொண்டிருந்தாலும் மற்றவர்கள்ட்ட கேட்டு எல்லாரையும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு வச்சு விடுவார். அவர் தீர்மானம் எதை எடுத்தாலும் எல்லாரையும் அதை ஏற்றுக்கொள்ள வைப்பார். ஒற்றுமைதான் அவருடைய தாரக மந்திரமா இருந்தது. நாங்கள் ஒரு ஒற்றுமையான கோட்டை உருவாக்குறோம் என்பதை உறுதியாக இருந்ததால் அந்த கோட்டை யாராலையும் அசைக்கப்படக்கூடாது, அது ஒரு நாளும் உடைக்கப்படக்கூடாது என்பதில் கவனம் செலுத்தினார். அதோட முக்கியமான விடயம் எல்லாரையுமே அவர் நம்பினார், எல்லாரையுமே நேசித்தார், எல்லாருக்கும் ஆதரவு வழங்கினார். அதே நேரம் நேரடியாக திருத்தம் சொல்லுவார். சக்தி வாய்ந்த உதாரணமாக யஜ்யத்தில் என்னன்னு சொன்னால், தாதி தீதி 2 பேரும் ஒன்றாக இருக்கும் பொழுது தீதி என்ன செய்தார் சொன்னால், தாதியை முன்னால் வச்சார், தாதி தீதியை முன்னால் வச்சார். தாதி தீதி மன்மோகினி தீதி 2 பேரும் அதாவது நாங்கள் 2 உடல் ஆனால் ஒரே ஆத்மாக்கள் என்று சொல்வார். பாபா சரீரத்தை விட்ட பிறகு ஒரு உதாரணமாக அவங்க எவ்வாறு ஒற்றுமையை உருவாக்குறது என்பதுக்கு உதாரணமாகவும் இருந்தாங்க. சூழல், அந்த உற்சாகமான சூழலை எப்படி உருவாக்குறது, அதை நம்ம விசுவாசமான ஒரு சூழலை எப்படி உருவாக்குறது என்பதுக்கு உதாரணமாக இருந்தாங்க. அதாவது வித்தியாசமாக யாரையுமே பிரித்து நீங்கள் மெட்டாக்களை குழப்பாத மாதிரி ஒரு சூழலை உருவாக்கினார். அப்படி ஒருத்தர் புரிந்துணர்வு கொண்டிருந்தார். அதே நேரம் திருப்தியோட அவர்களை வச்சிருந்தார். திருப்தி, சந்தோஷம், குதூகலமாக எல்லாரும் இருந்துச்சு. சில நேரம் அவர் சகோதரிகளை பிக்னிக் கூட்டி கொண்டு போவார், சில நேரம் எல்லா குடும்பங்களையும் அழைச்சி கொண்டு போவார். இப்போ பீஸ் பார்க்கில் ஒரு விளையாட்டு திடலாக மாறுறது என்னென்னா, தானும் பல விளையாட்டுகளை தாதி விளையாடி இருந்தார். அது ஒரு நல்ல காட்சி, அது ஒரு கண்களாக காட்சியாக இருந்தது. அந்த நேரத்தில் வீடியோக்களை நீங்கள் பார்த்தீங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. அந்த நாட்கள் மீண்டும் வரும், நாங்கள் சந்தோஷமாக இருப்போம், தாதியோடு நாங்கள் திருப்பி சொந்தம். உண்மை அற்புதமான அவரோட ஒற்றுமை தான். அதில் மட்டும்தான் அவர் ஒருமுகப்படுத்துவார். ஒற்றுமை என்றால் அவர் அதில் ஒருமுகப்படுத்துவார். அதாவது மதுபனத்தில் கூட ஞானசுரத்திலும் இருக்குது, அதில் காடு இருந்தது, அப்போ மதுவனத்திலையும் இருந்தது. அப்போ நிறைய தேன் குளவிகள் இருந்தன. அந்த தேன் குளவிகளை தேன் கூடுகளை எல்லாம் கட்டி அங்கே இருக்கும். அப்போ
அப்போ பிரதர்ஸ் எல்லாம் சொல்லிச்சுனோம், தாதி இந்த தேன்கூடல் உடைச்சு நாங்கள் தேன் எடுப்போமாண்டு. தாதி சொன்னா இல்லை, அவையில் ஒன்றா சேர்ந்து முயற்சி செய்திருக்கணும், அந்த ஒன்றாக இருந்த அந்த இனிமை அனுபவம் செய்யட்டும்னு சொல்கிறா. அது அர்த்தம் என்னன்னு சொன்னால், ஆனால் தேன் குழாவி குத்தும், ஆனால் வித்தியாசமான சுபாவங்கள் சம்ஸ்காரங்களை கொண்டிருந்தாலும் கடுமையான சுபாவங்களை கொண்டிருந்தாலும் ஒன்றாக அவர்கள் சேர்ந்து வேலை செய்யும் பொழுது அவர்கள் தேனை உருவாக்குறாங்க. இப்போ இதுதான் ஹார்மனி, ஒத்திசைந்து போதல், ஒன்றாக பணி செய்தல் என்பதற்கு உதாரணமாக இருக்கின்றது. இப்பையும் கூட யாருமே அந்த தேன்கூடை உடைப்பதில்லை. வெளியிலேருந்து தேனை வாங்குவினம், எவ்வளவோ தேன்கூடு இருந்தாலும் தேன்கூட உடைக்கிற இல்லையா. என்னென்ன ஒற்றுமை பலம், ஒற்றுமைதான் சக்தி, ஒற்றுமைதான் அழகு, ஒற்றுமைதான் சந்தோஷம். தாதியினுடைய சுலோகம் இதுதான். அத்துடன் நேர்மை, சந்தோஷம், கவனமாக இருத்தல், பாபாவுக்கு விசுவாசமாக இருத்தல். தாதிமாருக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தார், எல்லாருக்கும் நம்பிக்கை பாத்திரமாக இருந்தார், குடும்பத்தில் எல்லாராலும் நேசிக்கப்பட்ட, அதே நேரம் ஒழுக்க கோட்பாடுகளிலும் கடுமையாக கடைப்பிடிச்சார். அதனால் எல்லாத்துலேயுமே சமநிலையை கொண்டிருந்தார். அதனால தான் அவர் தாதி பிரகாஷ்மணி ஆனார். அவர் பிரகாஷ் மணி மாத்திரமா இல்லை, அவர் எல்லாருக்கும் சக்தியும் ஒளியையும் கொடுக்கின்ற ஒரு கலங்கரை விளக்கமாக தொடர்ந்தும் அவர் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். இன்னும் தொடர்ந்தும் எங்களுக்கு கொடுக்கிறார். அவர் மூலம் பாபாவுடைய ஒளி பரவி கொண்டு இருக்கின்றது இன்னமும் எல்லாருக்குமே. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நீங்கள் அனுபவம் செய்வதற்கான சில கருத்துக்களை நீங்கள் அந்த வீடியோவில் இருந்து எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் இதுக்கான சில கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்படுகின்றது. நீங்கள் இன்னமும் மேலும் இதை நட்பண்புகளை ஒரு சமநிலையை நீங்கள் உருவாக்குவதற்கு நீங்கள் என்ன செய்ய விரும்புகின்றீர்கள்? அதில் முதலாவது கேள்வி, நான் ஒரு குழந்தையாகவும் அதிபதியாகவும் எவ்வளவு இருக்கிறேன், நான் இன்னும் இதில் எவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? இப்பொழுது இந்த ஒற்றுமையை உருவாக்குவதில் என்னுடைய ஒத்திசைவு எவ்வளவு தூரம் இருக்கிறது, நான் இன்னும் எவ்வளவு இதுக்கான முயற்சியை நான் என்ன செய்ய போகின்றேன் என்ற இந்த கேள்விகளை நீங்கள் கேட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தி.